சென்னை அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் 3 கோடி ரூபாய் வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் பிரபல ரயில் கொள்ளையனை மேற்கு வங்கத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். ஓடும் ரயிலில் நகை கொள்ளையை அரங்கேற்றி வடமாநிலத்தில் பதுங்கிய குற்றவாளி சிக்கியது எப்படி? சென்னை வேப்பேரி பகுதியைச் சேர்ந்த தீபக் சன்செட்டி என்பவர் தியாகராய நகரில் உள்ள தங்க நகை கடையில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். மதுரையில் உள்ள வாடிக்கையாளரிடம் ஆர்டர் பெற்ற 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகளோடு கடந்த 23ஆம் தேதி அனந்தபுரி விரைவு ரயிலின் ஏசி பெட்டியில் பயணித்துள்ளார். வைர நகைகள் வைத்திருந்த பேக்கை அருகில் வைத்துவிட்டு ஆழ்ந்து உறங்கியவர் தாம்பரத்திற்கு முன்பாக திடீரென்று நகைப்பையை காணவில்லை என்று கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். பின்னர் அதிர்ச்சியில் தாம்பரம் ரயில் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்தும் விசாரணையை தொடங்கினர். அப்போது திருடப்பட்ட நகைப்பையில் ஆப்பிள் வாட்ச் இருந்ததாக கூறியதால் அதன் லொகேஷனை ட்ராக் செய்தபோது திருச்சி விருதாச்சலம் இடையே அந்த பை இருப்பதாக காட்டியது. இதனால் குற்றம் திருச்சியில் நடந்திருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தனர். இதற்கிடையே நகையை பறிகொடுத்தவர் பயணித்த அதே கம்பார்ட்மெண்ட்டில் வேறு யாரெல்லாம் பயணித்தார்கள் என்ற பட்டியலை சேகரித்து விசாரித்ததில் திடுக்கிடும் தகவலாக பிரபல ரயில் கொள்ளையனான அமர்நாத் ஜெய்ஸ்வால் பயணித்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். பல்வேறு ரயில்வே காவல் நிலையங்களில் 36 திருட்டு வழக்குகள் அவர் மீது இருப்பது தெரியவந்து மிரண்டு போனார்கள். உடனே விசாரணையை தீவிரப்படுத்திய தனிப்படையினர் ரயில் டிக்கெட் புக் செய்த செல்போன் எண்ணை ட்ராக் செய்து அது ரயில் கொள்ளையன் அமர்நாத்தின் நெருங்கிய கூட்டாளியான ராஜனுக்கும் இதில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்தனர். இறுதியாக பீகாரில் பதுங்கியிருந்த ராஜனை தூக்கி புளிந்தெடுத்து விசாரிக்க அவர் கொடுத்த தகவலின் பேரில் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்த பிரபல ரயில் கொள்ளையன் அமர்நாத்தையும் கைது செய்தனர். இருவரையும் அங்குள்ள உள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வாரண்ட் பெற்று ரயிலில் தாம்பரம் ரயில்வே காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். ரயிலில் 3 கோடி ரூபாய் வைர நகைகளோடு தீபக் சன்செட்டி பயணித்த தகவலை கூட்டாளி மூலம் பெற்றுக்கொண்ட அமர்நாத் கொள்ளைக்கு பக்கவாக திட்டமிட்டு அதே ரயிலில் பயணித்துள்ளார். விடிய விடிய கண்விழித்து தீபக்கை நோட்டமிட்டு வந்த கொள்ளையன் திருச்சி விருதாச்சலம் இடையே அவர் கழிப்பறைக்கு சென்றபோது நகையை தூக்கியிருக்கிறார். பின்னர் அதே ரயிலில் உள்ள மற்றொரு கழிப்பறையில் புகுந்து வைர நகைகளை தன்னுடைய பையில் மாற்றி வைத்து வெற்று பையை மட்டும் அங்கு வீசிவிட்டு மீண்டும் தனது படுக்கைக்கு சென்று ஒன்றும் தெரியாதது போல படுத்திருக்கிறார். இதனையடுத்து சென்னை வரை அதே ரயிலில் பயணித்த கொள்ளையன் கூட்டாளி ராஜனை விமானத்தில் வரவழைத்து அவரிடம் நகைகளை கொடுத்து பீகாருக்கு அவரை அனுப்பி எஸ்கேப் ஆகியிருக்கிறார். தற்போது முக்கிய குற்றவாளிகள் இருவரும் போலீசில் சிக்கியிருக்கும் நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட 3 கோடி ரூபாய் வைர நகைகள் இன்னும் மீட்கப்படவில்லை. கொள்ளையர்களிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் ரொக்கம் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட வைர நகைகள் எங்கே என்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. நகைகளோடு தப்பித்த ராஜன் பீகாரில் பதுங்குவதற்கு முன்பு அதை 2 பாகங்களாக பிரித்து அசோக், ரஞ்சன் ஆகிய வேறு கூட்டாளிகளிடம் கைமாற்றி அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. இதனால் அந்த அசோக், ரஞ்சனை தேடி தேடுதலை பலப்படுத்தியுள்ளனர். அவர்கள் இருவரும் பிடிபட்டால் மட்டுமே நகை பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடம் குறித்து தெரிய வரும். அதுவரை 3 கோடி ரூபாய் வைரக் கொள்ளை வழக்கு தொடர் நீடித்துக் கொண்டே இருக்கும். முக்கிய குற்றவாளிகள் சிக்கியும் நகைகள் மீட்கப்படாமல் இருப்பது அதிகாரிகளுக்கு கூடுதல் அழுத்தத்தை உண்டாக்கியுள்ளது. விரைவில் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.